ஹாய், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து திருக்குறள் பற்றின ஒரு ஐடியாக்காக நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். முன்னாடி நம்ம ஸ்கூல்லேருந்தே திருக்குறள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு எல்லாம் பழகின கான்செப்ட் தான். அதே மாதிரி தான் நான் நினச்சிட்டு ஒவ்வொரு டைம் நான் டெஸ்ட் ஏதாவது அட்டென்ட் பண்ணுறேன், இல்லை வந்து ஏதாவது சிலபஸ் கவர் பண்ணும்போது நான் ஒரு ஸ்டடி பிளான் போகிறேன்னா திருக்குறளை வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம், திருக்குறள் ஈஸின்னு ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். இதோட சைட் எஃபெக்ட் வந்து எனக்கு நான் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. திருக்குறள் எல்லாமே எனக்கு பயங்கரமாக சுத்தமாக வரல. அதாவது எல்லா ஆப்ஷனும் எனக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு. திருவள்ளுவர் வந்து ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லாமே வேணுங்கிற மாதிரி தான் அந்த ஆப்ஷன் இருந்தது. அது வந்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. நம்ம ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி எம்சிக்யூவில் படிச்சிருக்க மாட்டோம். திருக்குறள்னா அந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த 10 குறளையும் மனப்பாடம் பண்ணுவோம், அதை எழுதுவோம், அது ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் வந்தால் எழுதுவோம். இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு அது ஈஸியாக இருந்தது போல. ஆனால் நான் இந்த வாட்டி எனக்கு அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு திருக்குறளுக்கு ஒரு தனி ஃபோக்கஸ் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இப்போ மறுபடியும் எனக்கு திருக்குறள் ஈஸியாகிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு திருக்குறள் ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த அதிகாரம் வரும், எப்படி வரும், கேள்வி எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தது. இப்போ ஒரு 20 அதிகாரம் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் 1-2 எக்ஸ்ட்ரா நம்ம படிக்கணும் தான். இப்போ யூனிட் 6 அந்த ஆங்கிள்னு பார்க்காம நான் தமிழ் ஆங்கிள்லேயே சொல்கிறேன். லாஸ்ட்டாக வேணால் நம்ம பொதுவாகவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இது தெரியும், டேப்போட ஆகாஷ் சாரோட அந்த வீடியோ. அவர் திருக்குறளுக்கு வந்து செமையாக எல்லாமே சொல்லுவாருன்னு தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாட்டியும் சொல்கிறேன். இவர் வந்து சிலபஸ் நமக்கு 20 அதிகாரம் சொன்னதுக்கப்புறமா இந்த வீடியோ இருக்குது பாருங்கள். இதை வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த 3.5 ஹவர்ஸ்க்கு ஒன்று போட்டுப்பாரு, 20 அதிகாரத்துக்கும் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி ஆஃப்லைனில் கேட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருங்க. இவர் சொல்லிக் கொடுக்கறதுல நமக்கு என்றைக்குமே மறக்காது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு குறளுக்கும் நான் அவரே சொல்லும்போதே நான் டைம் எடுத்து பொறுமையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே தான் சொல்லுவார். அது பரவாயில்ல, ஸ்பீடில் கூட வச்சு கேட்டுக்கோங்க. நமக்கு எதுவும் லைவ் கிடையாது, இல்லை ஸ்பீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா வீடியோமே நான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி. எனக்கு வந்து கொஞ்சம் நம்ம 20 அதிகாரம் மட்டும் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிகாரம் ரீகேப் மாதிரி பண்ணணும், இல்லை ரிவிஷன் பண்ணணும்னா இது ஏதோ ஒரு அதிகாரம் அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் அது எந்த அதிகாரம் என்ன டைமில் இருக்குன்னு கூட நீங்கள் நோட் பண்ணி கமெண்ட்டில் பின் பண்ணிக்கோங்க. நான் அது பண்ணலை. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு கேட்கணும், ஏதாவது டவுட்னா அப்படி நீங்கள் ஒரு அதிகாரம் ஒரு வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ட்வைஸோ நீங்கள் அதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கலாம். இது ஒரு டிப்ஸு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஸ்பெஷலாக தேவிரா உரை அந்த மாதிரி நிறைய ஆத்தர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கெலாம் நீங்கள் தேவையில்லாமல் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. திருக்குறளுக்கு வந்து நம்ம கூகுள் பண்ணாலே மீனிங் வந்துடும், இல்லாட்டி இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போட்டிங்கனாலே வந்துடும். அதுக்கு பெருசாக நமக்கு இது பண்ணிட்டு இருக்க வேணாம், காசுலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்து இந்த திருக்குறள் புக் தான் நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எவ்வளோ பழைய புக் பாருங்கள். இதுதான் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப நான் ஒரு காம்படிஷனுக்கோ எதுக்கோ வாங்கி கொடுத்தது. அதை வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன். பெருசாக ஒன்றும் அவ்வளோ மீனிங் சேஞ்செலாம் நமக்கு வராது, எதுவுமே மாறாது. அதனால் திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக அது வந்து எப்படி சொல்கிறது, ஊற்று மாதிரி. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மீனிங் எழுதும்போது நிறையா மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம், தோண்ட வந்துகிட்டே இருக்கும். அதனால் பரவாயில்ல, ஏதோ ஒரு உரை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து அது இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் பேக் சைடில் நமக்கு நிறையா அதிகாரம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை அப்படியே நான் கட் பண்ணி சும்மா அப்படி வச்சுக்கிட்டேன். இது எதுக்குன்னா மீனிங் இல்லாமல் நமக்கு இருக்கும். ஸோ வந்து நான் எப்பயாச்சும் நான் ரிவைஸ் பண்ணுறப்போ திருக்குறள் எடுத்து வச்சுட்டு இது என்னால் மீனிங் சொல்ல முடியுமா நானே அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். ப்ளஸ் எல்லாமே ஒரு பஞ்சாக நம்ம ஸ்கூல் புக்கோட இது நம்ம வச்சுக்கிட்டா எழுதுறதுக்கு மற்ற ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா நம்ம சைடில் எழுதியும் வச்சுக்கலாம். அதனால நான் இந்த மாதிரி கிழிச்சு வச்சிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பிரிண்ட்டோ இல்லை ஜெராக்ஸோ கூட போட்டு வச்சுக்கலாம், தேவையில்லை. பட் நான் என்னோட பர்சனலுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு மீனிங் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா திருக்குறளையும் மீனிங்கோட அட்டாச் ஆகி இருக்கும். இது மாதிரி நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் திருக்குறளோட இதை மட்டும் நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கேன். இதுவும் நம்ம திருக்குறள் பேக்ரவுண்டில் இருக்க நடந்த விஷயங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும்ல, கவர்மெண்ட் மெட்டீரியல். அதுதான், இது வேறு ஒன்றும் இல்லை. இதையும் நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து திருக்குறள் வந்து இப்படி ரிவைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு சின்ன பிளான் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஸோ இந்த திருக்குறளில் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒன்றும், அப்புறம் இதில் கான்செப்ட் சும்மா அது சிம்பிளாக சொல்லணும் அப்படிங்கிறத மாதிரி. திருக்குறளில் வந்து ஐடியா இல்லைங்கும் போது இதை அதுக்கு முன்னாடி இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திருக்குறளில் மோஸ்ட்லி திருவள்ளுவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும். இதுதான் பேசிக்கான கான்செப்டாக இருக்கும். இப்போ மற்ற இலக்கியம் இல்லை, ஒரு சில இலக்கியங்கள் வந்து மன்னரோட சிறப்பை சொல்லும், அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் எப்படி இருந்தாங்க, தமிழ் கல்ச்சர் எப்படி இருந்துச்சுன்னு அதை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இலக்கியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அறநூல்கள்னால் அறம் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இருக்கும், இந்த நாலடியார் இது எல்லாமே. ஸோ வந்து இதில் மோஸ்ட்லி என்ன சொல்ல போகிறாங்க, நல்லது எப்படி இருந்தால் நல்லது, எப்படி இருந்தால் கெட்டது, இதே தான் ரிப்பீட்டடாக வரும். நீங்கள் ஒரு 2-3 அதிகாரம் படித்தாலே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ ஆக்சுவலாக வந்து சிறப்பு, ஏதாவது ஒரு விஷயம் வந்து கல்வின்னு எடுத்துக்கிட்டோம், கல்வி அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா கல்வியோட ஃபஸ்ட்டு சிறப்பை சொல்லிடுவார். அப்புறம் வந்து நான் கற்றவர்களோட அவர் வந்து எதற்கு சமமானவங்க, இப்போ கல்வின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பேர் பண்ணுவார். கற்றவர்கள் வந்து அவங்கள வந்து கம்பேர் பண்ணி ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், இயற்கையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணுவார். இதே கல்லாதவர்னு எடுத்துக்கும் போது அவங்க கல்வி கற்கலை அப்படின்னா அந்த மாதிரி அதையும் வந்து நீங்கள் பொறையுடைமை அந்த அதிகாரத்துலையும் எடுத்துக்கலாம். எல்லா அதிகாரத்துலையும் அந்த எதை சிறப்பாக சொல்கிறாரோ அதை வந்து கம்பேர் பண்ணிப்பார். அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்த தவறானவர்களை சொல்லும்போது அது தவறானவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கம்பேர் பண்ணியிருப்பார். பேடுக்கு ஒரு கம்பேர் பண்ணியிருப்பார், குட்டுக்கு ஒரு கம்பேர் பண்ணியிருப்பார். அப்புறம்
ஏதாவது நல்ல விஷயங்கள் மக்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்ல வரும்போது, நீங்க அப்படி இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அது ஒரு விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்படி ஒழுக்கத்தோட இருந்தீங்க அப்படின்னா, அது வந்து என்ன மாரி உலகத்தில இருக்கிற எல்லா இதுவும் உங்களுக்கு தான் இருக்கும். அந்த மாரி ஒரு எஃபெக்ட்டும் சொல்லுவார். ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, அதோட எஃபெக்ட் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். குட் குட் பீப்பிளா இருந்தாங்கன்னா, அவங்க இப்படிப்பட்டவங்க. இந்த இந்த 5 கான்செப்ட் தான் ஓவராலா. இதுவுமே வந்து எல்லாமே கம்பேரிசன் பேஸ் பண்ணி தான் அந்த 5 பாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இதுதான் இருக்கும். நம்ம திருக்குறள் வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அடுத்து படிக்கும்போது ஈஸியா இருக்கும். சரி, இப்ப திருக்குறள் படிக்கும்போது அதில நமக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு புதுசா ஒரு வேர்டுக்குலாம் மீனிங் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு திருக்குறள் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஒருத்தார்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து வித்தியாசமா எனக்கு இருந்தது. அந்த வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணி மீனிங் நீங்கள் அதிலே எழுதிக்கலாம். தனியாக மீனிங் பொருள் கூறுகள் எழுதாமல் அது மேலே எழுதிக்கலாம். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் படிக்கும்போது கீழே அந்த வேர்டோட சேர்த்து இப்படி படிச்சுட்டு நீங்கள் போகலாம். அடுத்து அணி. எல்லா குறளுக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் அணி இலக்கணம் எல்லா குறளுக்குமே இருக்காது. சிலது நம்ம எப்படியாவது நீங்கள் கூகுள் பண்ணி அந்த ஒரு அதிகாரம்னா என்ன 10 குறள் தானே, அந்த ஒரு 10 குறளுக்காக நீங்கள் அணி இலக்கணம் என்னன்னு அது தேடியும் பார்க்கலாம். இல்லை யாராவது சொல்லியிருந்தாங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை எடுத்து நோட் பண்ணி வச்சிருங்க. அந்த அணி இலக்கணமும் நம்ம சேர்த்து அந்த குறளோட படிச்சிடலாம். ப்ளஸ் அணி இலக்கணம் நம்ம தனியாக படிக்கும்போது அதுலேயும் குறள் வரும். ஸோ அந்த இலக்கணம் யூனிட்ல இருக்கிற குறளையும் கொண்டு வந்து இதில் நோட் பண்ணிடலாம். ஏதாவது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே ஒரே பஞ்சாக நீங்கள் கம்பைல் பண்ணி படிக்கலாம். அப்புறம் அரேஞ்சிங் வேர்ட்ஸ். இது வந்து எனக்கு டெஸ்ட்டில் நல்லா எனக்கு மார்க் போச்சு. எப்படின்னா இந்த ஒரு குறள் எடுத்துட்டு அந்த வேர்டை வந்து மாற்றி இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை கரெக்டான அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதுவும் நான் நிறையா மிஸ்டேக் பண்ணேன். அது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. படிக்கும்போது ஒரே மீனிங்காக இருக்கும். என்ன விஷயம்னா அதை தப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதும் நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரியே ஒரு பிரம்ம வரும். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் சந்திப்பிழை. குறளில் வந்துட்டு சந்திப்பிழை இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அந்த விஷயத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதையும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த ஒரு 10 குறள் இருக்குன்னா அதில் 1, 2 குறள் சிறப்பு சொல்லியிருக்கோம். ஒரு சில குறள் வந்து பேடாக இருந்தால் இப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 10 குறள்லையும் நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 2, 3 குறள் வந்து சிறப்பு சொல்லுது அப்படின்னா அந்த 2, 3 குறளை மார்க் பண்ணி இதெல்லாம் சிறப்பு சொல்லுது. ராங்காக இருக்குது, ஒரு பேடான விஷயத்த இப்படி இருந்தாங்கன்னா அவங்க இப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேடான விஷயத்தை கம்பேர் பண்ணுறாருன்னா அதுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் பிவைக்கில் நான் பார்த்த வரைக்கும் திருக்குறள் வந்துட்டு எந்த விஷயத்தை அவர் வந்து உலகிலே தலை சிறந்தவர்கள் என்று எவரை குறிப்பிடுகிறார்னு இருக்குன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கும். அது ஆப்ஷன் நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதை தான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்காருங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக பார்க்க முடியும். நம்ம மார்க் பண்ணாமல் ஒவ்வொரு டைமும் இந்த 10 குறளையும் இந்த குறள் இந்த மீனிங் இந்த குறள் இந்த மீனிங் படிக்கும்போது நமக்கு அப்படியே ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணமோ அதுதான் நமக்கு மைண்டில் வரும். அதே மாதிரி தான் நமக்கு தோணும். பட் இதை மாதிரி நம்ம உள்ள டீப்பாக அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன சொல்லியிருக்காருங்கெல்லாம் நம்ம நோட் பண்ணும்போது ஈவன் மேபி மெயின்ஸில் கூட இந்த திருக்குறள் விஷயமா ஏதாவது அதிகாரத்தில் கேட்கும்போது இந்த விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிறப்பாக சொல்லியிருக்காரு. இப்போ வாய்மையில் வந்து ஒரு குரூப் 2 மெயின்ஸில் நான் பார்த்தேன். வாய்மை அதிகாரத்தில் அவர் என்ன சிறப்பாக சொல்லியிருக்காருங்கிற மாதிரி சம்திங் இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண குறள் அப்படியே வரிசையாக எழுதி டக்கு நமக்கு அந்த மைண்டில் ஞாபகம் வரும். அதுக்காக நீங்கள் அப்படியும் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் நான் திருக்குறள் ரிலேட்டடாக ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ரீசெண்டாக இதெல்லாம் எனக்கு திருக்குறள் படிக்கும்போது இந்த விஷயம்லாம் தோணுச்சு, கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அதனால் ஷேர் பண்ணலாம்னு நினச்சி சொன்னேன். ஓகே, இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.